Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா core data in ShiftUI, which means we are going to implement some core data entities in our ShiftUI projects. Okay, so இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா we can easily manage the data efficiently in our iOS application. Okay, so இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா what is core data and why use core data in ShiftUI, setting up core data in ShiftUI projects, and what is core data in entity and attributes, and fetching data and displaying the ShiftUI view, and then adding, deleting. Okay, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோர் டேட்டான்னு என்ன? கோர் டேட்டா வந்து ஒரு டேட்டாபேஸ் கிடையாது, இது ஒரு ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க் ஃபார் மேனேஜிங் த டேட்டா இன் அவர் iOS, macOS, watchOS, tvOS, அந்த மாதிரி எல்லா ஓஎஸ்லேயும் நம்ம பார்த்துக்கலாம். இது எல்லாமே இது காமன், இது ஒரு ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்ட் லைக் என்ன கிராஃப், ஆப்ஜெக்ட் கிராஃப். இது ஒரு ட்ரீ மாதிரி சேவ் ஆகும், விச் மீன்ஸ் இது ஒரு டேட்டாபேஸ் கிடையாது, இது ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஓகே, இதில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னா டேட்டா ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம், விச் மீன்ஸ் டேட்டாபேஸில் என்னெல்லாம் பண்ணலாமோ அதில் அந்த மாதிரி இங்கேயும் பண்ணலாம். டேட்டாபேஸில் மாதிரி ஸ்டோர் பண்ணலாம், ரிலேஷன்ஷிப் பண்ணலாம், 1 to 1 ஆர் 1 to many பண்ணிக்கலாம், ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிள் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி. அண்ட் ஆல்சோ சேஞ்ச் த ட்ராக்கிங், ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோன்னா அதை நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ we can able to create some query, fetch request பண்ணுறதுக்கு, ஒரு டேட்டா வந்து ஃபெச் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு query எழுதுனா அந்த query வந்து ஒரு லார்ஜ் டேட்டாவே வந்து ஃபெச் பண்ணுற மாதிரி எஃபிஷியண்ட்டாக எழுத முடியும், ஈஸி. ஓகே, அப்புறம் ஏன் நம்ம கோர் டேட்டா வந்து ShiftUIயில் யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா இது சீம்லெஸ்லி இன்டெகிரேட்டட் இன் ShiftUI பை யூஸிங் ஆஃப் ஃபெச் ரெக்வெஸ்ட். ஓகேவா? ஸோ ஆப்பிள் வந்து இதை சீம்லெஸ்ஸாக இது வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க, விச் மீன்ஸ் இது ஈஸியாக வந்து நம்மளால் ஃபெச் பண்ண முடியும். கோர் டேட்டாவிலேருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணி ShiftUI வியூக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ ஒன்ஸ் டேட்டா சேஞ்சஸ் ஆகிடுச்சுன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக ரீரன் பண்ணும், ShiftUI வியூஸை வந்து ரீரன் பண்ணும் பை யூஸிங் கம்பைன் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் யூஸிங் வியூவிங் இன் த ShiftUI வியூ. ஓகே, அண்ட் ஆல்சோ இட் மேனேஜ் த காம்ப்ளெக்ஸ் டேட்டா ரிலேஷன்ஷிப் எஃபிஷியன்ட்லி. அந்த டேட்டா வந்து எவ்வளோ காம்ப்ளெக்ஸான டேட்டாவாக இருந்தாலும் அதை ஈஸியாக மேனேஜ் பண்ணி அது எஃபிஷியண்ட்டாக நம்மளால் வந்து ShiftUI வியூவில் வந்து காட்ட முடியும். அண்ட் ஆல்சோ லார்ஜ் டேட்டா செட்டை வந்து ஈஸியாக ஃபெச் அண்ட் கேச்சிங் we can do it. ஓகே, தென் வந்து how to set up the core data in the ShiftUI project. இது ரொம்ப ஈஸி. when we are creating a new project in our Xcode, ஒரு பாப்பப் வரும், அந்த பாப்பப்பில் லாஸ்ட்டில் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், யூஸ் கோர் டேட்டான்னு சொல்லிட்டு. அந்த செக் பாக்ஸை நம்ம எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு இனிஷியலாக செட்டப் ஆயிடும். இல்லை நீங்கள் எக்ஸிஸ்டிங்கில் ஒரு ப்ராஜெக்ட்டு நீங்கள் கோர் டேட்டா மீன் டைமில் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ வந்து ஈஸி. நீங்கள் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள், அந்த ப்ராஜெக்டில் ShiftUI கோர் டேட்டா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், தென் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் we can use it as an create a new file like using XC data model ID. அந்த ஃபைலை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு கூட persistent controller நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உங்களுக்கு 2 ways சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எது பிடிச்சிக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ we have the persistent controller and also we have the ShiftUI views. Intermediator என்னன்னு பார்த்தீங்கன்னா managed object context we mentioning as an environment. Okay, and then what is core data, entity and attributes. என்டிட்டினா ஒன்றும் இல்லை, ஒரு டேட்டாபேஸ், ஒரு டேபிள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அட்ரிபியூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது லுக் லைக் என்ன ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஸோ ஒரு யூசர்னு ஒரு டேபிள் வச்சுருக்கோன்னா அதில் வந்து நேம், ஏஜ்னு 2 ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கோன்னா அதுதான் அங்கே என்டிட்டி அண்ட் அட்ரிபியூட்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன். ஒரு டாஸ்க்குன்னு ஒரு என்டிட்டி இருக்குது, அதுக்கு டைட்டில் அஸ் ஆல்சோ இஸ் கம்ப்ளீட் அப்படின்னு ஒரு 2 ப்ராப்பர்ட்டிஸ்னு வச்சுருக்கேன். தட்ஸ் லைக் என்ன அட்ரிபியூட்ஸ். ஓகே, இப்போ நம்ம எப்படி ஃபெச் பண்ணுறது டேட்டா வந்து நம்ம டேட்டாபேஸ்லேருந்து எப்படி ஃபெச் பண்ணி நம்ம யூஐயில் காட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ப்ராப்பர்ட்டி ராப்பர் இருக்குது, தட்ஸ் என்ன ஃபெச் ரெக்வெஸ்ட். In the fetch record we mentioned the entity like a task entity, and also if you need we can add some sorting also. Sorting descriptor la நம்ம ascending order descending order mention பண்ணிட்டா போதும். Once that created the fetch request, நம்ம என்ன பண்ணணும்னா where task set whereன்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த வேரியபிளுக்கு வந்து fetch result அப்படின்னு மென்ஷன் பண்ணி அந்த பர்டிகுலர் என்டிட்டியை நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்படி மென்ஷன் பண்ணும்போது நம்மளால் அந்த வேல்யூஸ் வந்து ஃபெச் பண்ண வேல்யூஸை வந்து டாஸ்க் அப்படிங்கிற வேரியபிளை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, அண்ட் தென் ஒன்ஸ் த வேல்யூ வாஸ் ஸ்டோர்ட் இன் த டாஸ்க் வேரியபிள் we can display this as a list view in ShiftUI. Okay,
அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம எடிட்டிங் ஆட் அண்ட் டெலிட் இது எப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது சேம் கான்செப்ட் தான். இங்கே என்னென்னா ஒரு அந்த என்டிட்டிக்கு நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். அந்த இன்ஸ்டன்ஸ் மென்ஷன் பை இந்த வியூ கான்டெக்ஸ்ட் விச் மீன்ஸ் தட்ஸ் அ மேனேஜர் ஆப்ஜெக்ட் கான்டெக்ஸ்ட். இது மூலமாக நம்ம அந்த இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு வேல்யூஸ் அந்த டேட்டாஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒன்ஸ் தட் ஸ்டோர்டு வி ஹாவ் டு சேவ் த வியூ கான்டெக்ஸ்ட். ஓகே, ஸோ வியூ கான்டெக்ஸ்ட் டாட் சேவ் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்தோம்னா தான் இந்த வேல்யூஸ் வந்து ஸ்டோர்ட் இன் த அவர் கோர் டேட்டா. ஓகே, அண்ட் ஆல்சோ சேம் திங் ஃபார் டெலிட்டிங் ஆல்சோ. ஒன்ஸ் they delete the data in the instance in the view context, we have to save it, save must. Okay, so இதில் என்னென்ன features இருக்குன்னா by filtering and also we can able to predicate and manage the relationship between entities and a patch operation for performance optimization and also data migration. Okay, so இங்கே நம்மகிட்ட ஒரு டெமோ இருக்குது. இந்த டெமோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன். இந்த ப்ராஜெக்டில் இந்த எக்ஸி டேட்டா மாடல் ஐடி அந்த ப்ரிவியூ வந்து இப்படி தான் இருக்கும். இதுதான் அதோட யூஐ. இந்த யூஐயில் பார்த்தீங்கன்னா நம்ம என்டிட்டிஸ் வச்சுருக்கோம். இஃப் யூ நீட் வி கேன் ஆட் சம் மோர் என்டிட்டிஸ் பை யூசிங் கிளிக்கிங் த ப்ளஸ் பட்டன். அண்ட் ஆல்சோ இந்த சிங்கிள் என்டிட்டி வி ஹேவ் இந்த அட்ரிபியூட்ஸ் லைக் என்ன டைம் ஸ்டாம்ப் என்ன டேட்டா டைப் என்ன டேட். ஓகே, அண்ட் ஆல்சோ வி ஹேவ் மோர் டேட்டா டைப்ஸ் ஹியர் அவைலபிள். ஓகே, ஒன்ஸ் தட் வாஸ் கிரியேட்டட் நம்ம வந்து இதை இந்த டேபிளை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். And also we have more than one entity. We can, if we need to relationship with that one to one or one to many, that also நம்ம இந்த இடத்துல பண்ணிக்கலாம். ஓகேங்களா? So when we creating a new project, the Xcode was set up already. Here we see the persistent controller ஒரு கிளாஸ் Xcode கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளை மேனேஜ் பண்ணும். விச் மீன்ஸ் அந்த டேட்டாவை வந்து மேனேஜ் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குறது பார்த்தீங்கன்னா persistent கண்ட்ரோலர் தான். இதில் வந்து ப்ரிவியூக்குன்னு தனியாகவும் நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். விச் மீன்ஸ் Xcode க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இது மூலமாக நம்ம வந்து ப்ரிவியூஸ்க்கு தனியாக வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அடுத்து வந்து இந்த மெயின் ஸ்ட்ரக்ட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம இங்கே இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் என்விரான்மெண்ட் அஸ் அ மேனேஜ்டு ஆப்ஜெக்ட் கான்டெக்ஸ்ட் which mentioned as a persistent controller view context. So we can get the values from the database and we can passing to the SwiftUI view by using the managed object context. Okay, this is a bridge. Okay, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த SwiftUI வியூவில் நம்ம எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வியூ அப்படின்னு ஒரு வியூ கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கண்டென்ட் வியூவில் ஃபஸ்ட்டு லைனே நம்ம என்ன பண்ணணும்னா என்விரான்மெண்ட் அப்படிங்கிற இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்டு ஆப்ஜெக்ட் கான்டெக்ட் நம்ம அங்கே இன்ஜெக்ட் பண்ணோம்ல, அதை இங்கே கெட் பண்ணுறோம். என்விரான்மெண்ட்டில் மேனேஜ்டு ஆப்ஜெக்ட் கான்டெக்ட் வேரியபிள் ஃபார் வியூ கான்டெக்ட். தென் ஒன்லி வி கேன் யூஸ் த டேட்டா ஃப்ரம் த டேட்டாபேஸ். வி கேன் ஈஸிலி ஃபெச், கிரியேட், delete anything by using the view context. Okay, and then fetch request. In the fetch request la pathina we mentioning the any sorting order or mentioning the entity whatever may be. Okay, once that was a fetch request was created, நம்ம என்ன பண்ணா fetch result எழுதணும். அந்த fetched result la pathina mention the entity name, then only the value will be stored in the variable. Okay va? And then in the body la pathina I am having one நேவிகேஷன் வியூ. இந்த நேவிகேஷன் வியூ ஒன் லிஸ்ட் வச்சுருக்கேன். இந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு ஃபார் லூப் போட்டு நம்ம கெட் பண்ணது வேரியபிள் ஐட்டம்ஸை பார்த்தீங்கன்னா லூப் பண்ணி இதை வந்து நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம் பை யூஸிங் த டெக்ஸ்ட். ஓகேங்களா? இதை வந்து ஒரு நேவிகேஷன் லிங்காக போட்டிருக்கேன். ஸோ இஃப் யூ நீட் வி கேன் கிளிக் இட் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்க்ரீன். ஓகே, ஸோ இந்த நேவிகேஷன் லிங்க்கில் இருக்கிற லேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து இந்த ஐட்டம் வருது. ஐட்டம் டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேன். ஃபார்மேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமாக ஒரு ஃபார்மேட் வச்சுருக்கோம், இந்த டேட் ஃபார்மேட். இந்த டேட் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரிவ்யூ டெக்ஸ்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ரிவ்யூ பண்ணுறதுக்கான விஷயம். ஸோ நமக்கு லிஸ்ட்டில் வந்து வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஹாவ் டு டெலிட் ஆர் ஆட் சம்திங் மீன்ஸ் இதுக்கு நம்ம தனியாக எழுதணும். விச் மீன்ஸ் வி ஹேவிங் த ஆன் டெலிட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம டெலிட் ஐட்டம்ஸுங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா அட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் செட் அப்படின்னு இண்டெக்ஸ் செட்டை நம்ம கெட் பண்ணியிருக்கோம். இது மூலமாக என்ன பண்ணுறோன்னா அதில் அந்த ஆஃப்செட்டில் இருக்க ஐட்டம்ஸ்லாம் லூப் பண்ணி பர்டிகுலர் டேட்டாவை ஃபைன் பண்ணி அதை நம்ம டெலீட் கொடுக்குறோம். ஒன்ஸ் த டெலீட் பண்ணிட்டோன்னா வி ஹாவ் டு சேவ் இட் டு த டேட்டாபேஸ் பை யூஸிங்
view context dot save. Okay va? Same thing in the toolbar, I having the plus button. When we tap the plus button, we have to add some items in the database. ஸோ அதை நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்னா, அந்த ஆட் ஐட்டம்ங்கிற ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த வியூ கான்டெக்ஸ்ட்டை பை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ணால் அந்த என்டிட்டி நேமை கொடுத்து வியூ கான்டெக்ஸ்ட்டை கொடுத்தோம்னா நமக்கு அந்த இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் ஆயிரும். அந்த இன்ஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டாம்பில் அந்த வேரியபிளுக்கு நம்ம வேல்யூ செட் பண்ணிவிட்டு எல்லா வேல்யூயும் நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வியூ கான்டெக்ஸ்ட்டில் சேவ்னு கொடுக்கணும். தென் only the value will be stored in the core data. Okay, the same thing we can use it in we can check it in the preview. When I tap the plus button, புது ஐட்டம்ஸ்லாம் க்ரியேட் ஆகும். when I remove by using the swipe and delete or else using the edit button and delete, இந்த ரெக்கார்ட்லாம் delete ஆகும். so whenever I use the some interaction in the UI, core data will be update the data as well as that will be re-render the UI in the SwiftUI. okay, so இதுதான் இங்கே how to core data use in the SwiftUI. நீங்கள் இந்த core data in SwiftUI வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே நேரம் நீங்கள் நிறைய ப்ராஜெக்டில் பண்ணி பாருங்கள், ரிலேஷன்ஷிப் பண்ணி பாருங்கள். I hope you enjoy the video. Thank you so much. Thank you.